வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இதய நோயாளிகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் இஷ்யூஸ், ஹார்ட் பிளாக், இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இது ஏன் அப்படின்னா நம்மளுடைய தவறான உணவு பழக்க வழக்கத்தினாலையும் உடற்பயிற்சி இன்மையினாலும் உடல் உழைப்பு இல்லாதனாலையும் தான் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. சரி, உடற்பயிற்சி நீங்கள் உடல் உழைப்புலாம் கூட கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சுட்டாலும் இந்த உணவு பழக்க வழக்கத்தில் நம்ம சீராக இருக்கணும். இன்னைக்கு இளைஞர்களாக இருக்கிறவங்களே நிறைய பேர் நொறுக்கு தீனிகளுக்கு அகப்பட்டிருக்காங்க. நொறுக்கு தீனி அது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாப்பிட ஆரம்பித்ததன் காரணம் தான் இந்த இதயம் எவ்வளோதான் தாங்கும். ஆயில சரியாக பிரித்து எடுக்கணும். அந்த ரத்தத்தை பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு பங்கு பெரும் பங்கு இதயத்துக்கு தான் இருக்குது. இதயம்தான் ஒரு உடலினுடைய ஒரு மெயின் பகுதி, ஒரு முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துல தான் ஜங்ஷன், அது ஒரு ஜங்ஷன். அங்கே போய் தான் எல்லா உணவுப் பொருட்களும் பிரித்தெடுக்கப்பட்டு அது ரத்தமா சதையா பிரித்தெடுக்கப்படுது. ஸோ அப்படி அந்த வேலை ரொம்ப நாளுக்கு நாள் அந்த இதயத்துக்கு கடினப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதற்கு முக்கிய காரணம் இந்த நொறுக்கு தீனிகள். குறிப்பாக நான் சொல்றது பரோட்டா, நூடுல்ஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நூடுல்ஸில் ஹை கண்டென்ட் ஆஃப் சோடியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு உப்பு, அந்த உப்பு நம்ம உடல்ல கூட 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 ரத்தம் கடினப்படுது, அது சிக்குது, திணறுது. அதே போல் பரோட்டா மைதா கூடாதுன்னு எல்லா மருத்துவர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கேட்கறதே இல்லை. இந்த மைதா ஹை கண்டென்ட் ஆஃப் அதில் ஜீரணம் ஆகவே ஆகாது. மைதா அது ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளும். இதுதான் மெயின். அது ஜீரணிச்சிருச்சுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிடுது. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஆசைக்கு சாப்பிட்றதுல தப்பு இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ரெகுலராக எடுக்கும்போது தான் இது நமக்கு ஒரு கெடுதலையும் இருதயத்துக்கு ஒரு கேடையும் உண்டு பண்ணுது. நம்ம நினைக்கிறோம், நான் நல்லா உழைக்கிறேன், நல்லா ஓடுறேன், ஆடுறேன், எனக்கு இருதய நோயெல்லாம் வராது அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை. இந்த 2025, 26 வகைக்கெல்லாம் என்ன ஆகும்னா, கண்டிப்பாக எந்த நோய் எப்போ வரும்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளுடைய தவறான உணவு பழக்க வழக்கங்களால் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி சமோசா, பஜ்ஜி, வடை, இதெல்லாம் அதிகமாக நம்ம இப்போ சாப்பிட்றதுக்கு நமக்கு நிறைய கிடைக்குது. முன்னாடி அரிதாக தான் வீட்டிலலாம் ரெடி பண்ணுவாங்க, கடையில் மட்டும்தான் இருக்கும். கடைக்கு போகிறதே ரொம்ப அரிதாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு கடைகள்லையும் நம்ம வாங்கி சாப்பிட்றோம், வீட்லேயும் ரெடி பண்ணுறோம். இப்படி மாறி மாறி நிறைய சாப்பிட்றோம். நண்பர்களே,